භාවනැල්ල මේ දවස්වල ප්‍රසිද්ධ වෙලා තියෙන්නේ මේ බුදු පිළිමයක් කැඩීමට ලක්වීම හේතුවෙන් මේ බුදු පිළිමය මුස්ලිම් ජාතිකයන් පිරිසක් විසින් අන්තවාදී මුස්ලිම් ජාතිකයන් පිරිසක් විසින් මේ විදිහට බුදු පිළිමයට හානි සිදු කරලා තියෙනවා මේ විදිහට කඩලා තියෙනවා ඒ වගේම ඒ බෝධීන් වහන්සේ අසල තිබෙන ඒ සැරසිලි ඒ සියල්ලම කඩා ඉවත් කිරීමට ඒ අය උත්සාහ කරලා තියෙනවා. ඇත්තටම මේකට හේතුව මොකද? අපි දන්නවා මාවනැල්ලේ මීට පෙරත් මුස්ලිම් සහ සිංහල පිරිස් අතර ඉතාමත් දරුණු ලෙස ගැටුම් ඇති වුණා. ඉතින් ඒ කාලේ ඉඳන්ම අර මේ අන්තවාදී අයට ඕවා වලින් ගැලවෙන්න බෑ. ඒ අයගේ හිතවල තාමත් ඒ දේවල් තියෙනවා. ඒ නිසා අර මම ඊයේ කිව්වා වගේ හැම පැත්තේම ඉන්න අන්තවාදී පිරිස් අපි දූපතකට ගිහිල්ලා දාලා ওই දූපතේ ඕගොල්ලෝ ඕනේ තරම් ගහගෙන මරා ගනිල්ලා කියලා අර අහිංසක මිනිස්සු අන්තවාදී නොවන මිනිස්සුන්ට මේ ලංකාවේ ජීවත් වෙන්න ඉඩ ලබා දෙන්න ඕනේ. අපි දන්නවා ඉස්සරහට ඉදිරියේදී නිදහස් දිනය එනවා. නිදහස් දිනය සමරන්න ඕනේ. නිදහසේ හැමෝම එකට එකතු වෙලා මිසක් මේ විදිහට වැඩ කර නැති දේවල් වලට ඇඟිලි ගහන්නේ නැතුව අපි ඉන්න වග බලා ගන්න ඕනේ. පුවත්පත්වල ඒ පිළිබඳව වාර්තා වෙලා තියෙන ආකාරය දකින්නට ලැබෙනවා. අපි මේ පිළිබඳව වැඩි වශයෙන් දැන ගැනීම සඳහා නෞෂාද් මහත්මයාට අවස්ථාව ලබා දෙනවා. இந்த மாவனல்லை விவகாரம் தொடர்பாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நேற்று பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் இது தொடர்பான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பாராளுமன்றத்துக்குள்ளே விமல் வீரவன்ச, லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் நளின் பண்டார போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். விமல் வீரவன்ச பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கையில் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமா என்ற ஒரு கேள்வி அவர் முன்வைத்திருக்கின்றார். இன்னொரு இடத்தில் அவர் பேசும் பொழுது மீண்டும் இரத்த ஆர்வோடு இடமளிக்க கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த செய்தியை முக்கிய இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஆங்கில பத்திரிகைகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது டெய்லி நியூஸ் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. தரோ ப்ரோப் இன்டு அனாத்தவில்லு வெப்பன்ஸ் கேட்ச் டெலிபரேட் attempt to spark communal tensions என்ற தலைப்பில் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவின் புகைப்படத்தோடு இந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோல் ஏனைய பத்திரிகைகளிலும் இந்த செய்தி இன்று முக்கிய இடம் பிடித்திருப்பதை நாங்கள் ஒரு பிரதான விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக எமக்கு கிடைத்திருக்கின்ற இதுவரை நாங்கள் திரட்டிய சில தகவல்கள் இதுவரை நாங்கள் பத்திரிகைகள் வாயிலாக ஏனைய செய்திகள் வாயிலாக சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த விடயங்களோடு தொடர்புடைய மக்களோடு நாங்கள் பிரதேச மக்களோடு பேசி நாங்கள் பெற்றுக்கொண்ட சில தகவல்களை நாங்கள் தர வேண்டியிருக்கின்றது. உண்மையில் இந்த தகவல்கள் இதுவரை வெளியான உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் அமைந்தவை என்பதை நாங்கள் முதலிலேயே ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இது எந்த சமூக வலைத்தளங்களில் இருந்தோ அல்லது ஏனைய நபர்களிடமிருந்தோ பெறப்பட்டவை அல்ல. இது உத்தியோகபூர்வமாக ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்ற விடயம். இந்த மாவனல்லை சம்பவம் தொடர்பாக இவ்வாறு தான் அமைந்திருக்கின்றது. அதாவது மாவனல்லையில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்ட பொழுது அவை உடைக்கப்பட்டு கொண்டிருந்த அதிகாலை வேளையில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அவர்களிடமிருந்து சில மேலதிக தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்து அந்த தகவலின் அடிப்படையில் சில தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுது பிரதான சந்தேக நபர்கள் இந்த விடயங்களுக்கு திட்டமிட்டதாக நம்பப்படும் பிரதான சந்தேக நபர்கள் 2 தங்களுடைய குடும்பங்களோடு மனைவி பிள்ளைகளோடு தலைமறைவாகி இருக்கின்றார்கள் என்ற தகவல் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. அந்த 2 நபர்களினதும் தந்தை அவர்கள் 2 சகோதரர்கள் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது. அந்த 2 நபர்களினதும் பிரதான சந்தேக நபர்களினதும் தந்தை அந்த பிரதேசத்தில் லிந்துல பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மௌலவி என்று கூட அவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சமய ரீதியான நடவடிக்கைகளில் தொடர்புடைய ஒரு மனிதராக அவர் காணப்பட்டிருக்கின்றார். அவர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றார். அப்போதுதான் அவரும் தன்னுடைய மகன்மார் இவ்வாறான காரியங்களில் ஈடுபட்டிருப்பது குறித்து ஆச்சரியமடைந்த ஒரு மனிதனாக காணப்பட்டதாகத்தான் ஆரம்ப தகவல்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர் அதன் பின்னர் சமூக வலைத்தளங்களூடாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன்மார் 2 ஒரு உருக்கமான செய்தியை வெளியிட்டிருந்தார். நீதிமன்றத்தில் சரணடையுங்கள், தலைமறைவாக நீங்கள் இருக்க உங்கள் மீதான சந்தேகம் வலுவடைந்து கொண்டே போகும், நீங்கள் குற்றவாளிகள் என்ற நிலைமைத்தான் உருவாகி கொண்டு வரும். எனவே நீங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்கின்றது, நீதிமன்றத்தில் நீங்கள் ஆஜராகுங்கள், சட்டத்தரணிகள் மூலமாக நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம். சட்டத்தரணிகளின் கருத்துப்படி நீங்கள் இன்னமும் சந்தேக நபர்களாகத்தான் இருக்கின்றீர்கள்.
குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் சந்தேக நபர்களாகத்தான் கருதப்படுவீர்கள். எனவே உங்கள் மீதான குற்றங்கள் இல்லை, நீங்கள் இதில் சம்பந்தப்படவில்லை என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. எனவே சரணடையுங்கள் என்று அவர் ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருந்தார். இந்த சம்பவம் காரணமாக இவர்கள் தலைமறைவாக இருப்பதன் காரணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாது இருப்பதாகவும், மனைவி பிள்ளைகளோடு தன்னால் நிம்மதியாக ஏனைய பிள்ளைகளோடு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூட அவர் ஒரு உருக்கமான செய்தியை வெளியிட்டிருந்தார். அந்த தகவல் பரவலாக வலைதளங்களில், சமூக வலைதளங்களில் உலா வந்தது. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பொழுது அந்த இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்கள் ஆஜராகாமல் இருக்க அவர்கள் மீதான சந்தேகமும் நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே இருந்த நிலையில் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிலருக்கு நீதிமன்றம் தடுப்பு காவல் உத்தரவு, டிடென்ஷன் ஆர்டர் என்று அதனை குறிப்பிடுவார்கள், டிஓ என்று சுருக்கமாக சொல்வார்கள். அதாவது போலீஸ் நிலையத்தில், சிஐடி தலைமையகத்தில் எங்காவது போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பில் தடுத்து வைத்து, சிறைக்கு அனுப்பாமல் போலீஸ் பாதுகாப்பில் தடுத்து வைத்து அவர்களை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதற்கான அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. சாதாரணமாக அவ்வாறான பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்படுகின்ற வழக்கின் சந்தேக நபர்களுக்கு இவ்வாறான தடுப்பு உத்தரவு வழங்கப்படும். 90 நாட்களுக்கு அந்த தடுப்பு உத்தரவு முதற்கட்டமாக செல்லுபடியானதாக இருக்கும். 90 நாட்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர் செய்து தேவையானால் மீண்டும் அதை விரிவடைய செய்ய முடியும், மீண்டும் அதை விரிவாக்கிக் கொள்ள முடியும் என்ற நிலை இருக்கின்றது. இப்பொழுது இவர்களுக்கு, கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு முதல் கட்டமாக 90 நாள் டிஓ வழங்கப்பட்டிருக்கின்றது, டிடென்ஷன் ஆர்டர். இவர்களை தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தி கொண்டிருந்த வேளையில் புத்தளம் வனாத்தவில்லு பிரதேசத்தில் ஒரு தேடுதல் நடத்தப்பட்டது. அந்த தேடுதலின் போது அங்கிருந்த ஒரு தென்னந்தோப்புக்குள் இருந்த ஒரு வீட்டிலிருந்து சில ஆயுதங்கள், பிரசுரங்கள் மற்றும் சட்டவிரோதமான பொருட்கள் சில கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வெடிப்பொருட்கள், ஆயுதங்கள், துண்டு பிரசுரங்கள், சமய ரீதியான பிரசுரங்கள், இவ்வாறான விடயங்கள் அங்கே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தடுத்து வைக்கப்பட்டவர்கள் தந்த தகவலின் பிரகாரம் தான் இந்த வனாத்தவில்லு பிரதேசத்தில் இருக்கின்ற இடத்தில் இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று இப்பொழுது போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. அங்கும் சில சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே தேடப்பட்டு வருகின்ற பிரதான 2 சந்தேக நபர்களும் அந்த இடத்தில் தான் மறைந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்து தான் அந்த இடத்தை சோதனையிட்ட பொழுது அவர்கள் அங்கிருந்தும் தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவை உத்தியோகபூர்வமாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள். அதன் பிறகு வனாத்தவில்லு பிரதேசத்தில் சிலரை கைது செய்திருக்கின்றார்கள், சில பொருட்களை கைப்பற்றியிருக்கின்றார்கள். அவர்களும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் தொடர்ந்து விசாரித்த பொழுது மாவனல்லை பிரதேசத்தில், லிந்துல பிரதேசத்தில் இந்த 2 பிரதான சந்தேக நபர்களினதும் தந்தை வசித்து வந்த வீடும் போலீசாரினால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டை சோதனைக்கு உட்படுத்திய பொழுது அதிலிருந்தும் சில பொருட்கள், சில தொலைத்தொடர்பு சாதனங்கள், வீடியோ கேமராக்கள் மற்றும் கருவிகள், துண்டு பிரசுரங்கள் என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சில லேப்டாப்ஸ், பென்டிரைவ்ஸ் என்பனவும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றில் என்ன இருக்கின்றது என்ற தகவல் இன்னமும் தெரியாது. போலீசார் அவற்றை ஆராய்ந்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வீடு, அந்த குறிப்பிட்ட, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தந்தை வசித்து வந்த வீடு, அவர் தனக்கு எதுவும் தெரியாது, தன்னுடைய மகன்மாரை நீதிமன்றத்தில் சரணடையுமாறு வேண்டுகோள் விடுத்த ஒரு தந்தை வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற வீட்டுக்குள் இருந்து இப்பொழுது போலீசாரால் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த பிரதேச மக்களையும் இது ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. ஆனால் போலீசாரின் கூற்றுப்படி போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று, சர்ச் வாரண்ட் ஒன்றை பெற்றுதான் அந்த இடத்தை அதன் பிறகுதான் சோதனையிட்டு இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. எனவே இந்த பொருட்கள் இந்த வீட்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டனவா, அவை எவ்வாறு கொண்டு வரப்பட்டன, இது பற்றி அந்த தந்தை அறிந்திருந்தாரா இல்லையா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர்கள் சிலர் தவறாக எங்கோ இருந்து வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இப்பொழுது ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. போலீசார் தந்திருக்கின்ற தகவல்களின் பிரகாரம், இதுவரை நடந்திருக்கின்ற விசாரணைகளின் பிரகாரம், இதுவரை கைது செய்யப்பட்ட பொருட்களின் மற்றும் கருவிகளின் பிரகாரம் இந்த முடிவுக்குத்தான் நாங்கள் வர வேண்டியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த லிந்துலை வீட்டில் இந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்ட பொழுது 13 பேரின் பெயர் பட்டியல் ஒன்று இருந்திருக்கின்றது, ஒரு லிஸ்ட்.
நேம் லிஸ்ட் இருந்திருக்கின்றது. அதில் 13 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த 13 பேரில் ஒரு சில பெயர்கள் ஏற்கனவே மனாத்தவில்லு பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் பெயர்களாக இருந்திருக்கின்றது. எனவே இது ஒரு நெட்வொர்க்காக, ஒரு வலையமைப்பாக இவர்கள் செயற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த தகவல்கள் கசிந்திருக்கின்றன அல்லது ஏதோ ஒரு தவறினால் இவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பது மட்டும் இப்பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது முற்றிலும் தவறான ஒரு செயல் என்பதை கண்டிப்பதை தவிர எங்களுக்கு வேறு எந்த தெரிவும் இல்லை என்பதையும் நாங்கள் இங்கே மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இது மிகவும் கண்டனத்துக்குரிய விடயம். முஸ்லிம் சமூகத்தின் சில இளைஞர்கள் தவறான கொள்கைகளினால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், தவறான வழிக்கு அவர்கள் இட்டுச் செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது புரிந்திருக்கின்றது. எனவே சமூக அமைப்புகளுக்கும் சமய தலைவர்களுக்கும் இப்பொழுது ஒரு மகத்தான பொறுப்பு இருக்கின்றது. இந்த பிரச்சினைக்கு ஆரம்பத்திலேயே முடிவு காண வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்வதற்கு முஸ்லிம் சமூகம் ஒருமித்த ஆதரவை போலீசாருக்கு வழங்க வேண்டும். இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள். கைது செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் அவ்வாறு வழிகேட்டில் இருந்திருந்தால், தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தால் புனர்வாழ்வுக்குட்படுத்தப்பட வேண்டியவர்கள். இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி 30 வருடங்கள் போராடிய ஒரு கூட்டத்துக்கே புனர்வாழ்வு அளித்து அவர்களை சமூகமயப்படுத்த முடியும் என்று சொன்னால், ஆரம்ப கட்டத்தில் வழிகேட்டின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற இவர்களை ஏன் புனர்வாழ்வுக்குட்படுத்த முடியாது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கே முன்வைக்க விரும்புகின்றோம். எனவே ஏதோ ஒரு காரணத்தால் இவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடம் இருக்க முடியாது. முஸ்லிம் அமைப்புகள், சமூக அமைப்புகள், சமய அமைப்புகள், முஸ்லிம் சட்டத்தரணிகள் மற்றும் கிராம மட்டத்திலான அமைப்புகள், இவர்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் போலீசாருக்கு கை கொடுத்து இவர்களை கைது செய்வதற்கான, இந்த கூட்டத்தையே வளைத்து பிடிப்பதற்கான உதவிகளை போலீசாருக்கு தகவல்களை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டின் ஏனைய பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வாழ முடியும். குறிப்பிட்ட ஒரு சிலரின் 100-200 பேரின் அல்லது 400-500 பேரின் தேவைக்காக, அவர்களுடைய கொள்கைக்காக, அவர்களுக்கு பிடித்திருக்கின்ற பித்துக்காக மற்ற சமூகத்தின் ஏனைய உறுப்பினர்களை, பெரும்பாலான பகுதியினரை பலிக்கடாக்களாக்க முடியாது என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே இந்த நாட்டின் பூகோள அமைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் ஏனைய இனங்களோடு செறிந்து அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அமைப்புக்கு எந்த அளவு இவ்வாறான விடயங்கள் பங்கம் ஏற்படுத்தும் என்பதை மற்றவர்கள் யோசிக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தில் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கின்றது. யாரும் இவர்களை காப்பாற்ற முற்படக்கூடாது. சட்ட ரீதியான உதவிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். சட்டப்படி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு, சட்டப்படி அவர்கள், இந்த நாட்டின் சட்டம் அவர்களுக்கு என்ன தண்டனை அளிக்கின்றதோ அதை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, இவர்களை காப்பாற்றுவதற்கு எடுக்கப்படும் முயற்சி சமூகத்தின் ஏனைய அங்கங்களை, ஏனைய உறுப்பினர்களை, ஏனைய மக்களை, அப்பாவி மக்களை பாதிப்பதாக அமையும். நாங்கள் ஏற்கனவே அவ்வாறான பாடங்களை படித்தவர்கள், பாடங்களை அனுபவ ரீதியாக பார்த்தவர்கள். எனவே முஸ்லிம் சமூகம் விழிப்படைய வேண்டிய ஒரு நேரத்துக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது, ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கின்றது. இவர்கள் மிகவும் நியாயமாக முஸ்லிம் சமூகம் செயற்பட வேண்டியிருக்கின்றது. மேலும் இந்த இளைஞர்கள் மத்தியிலும் ஏனைய இளைஞர்கள் மத்தியிலும் நாங்கள் முன்வைக்க வேண்டிய ஒரே போதனை, என்னை பொறுத்த மட்டில், இந்த நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்காகவோ அல்லது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பரப்புவதற்காகவோ இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பரப்புவதற்காகவோ நாங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய தேவையே இல்லை. இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த தேவையும், எந்த நிர்பந்தமும், எந்த கடப்பாடும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் சரியான முஸ்லிம்களாக வாழ்ந்தால், உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றி எமக்கிடையே இருக்கின்ற இயக்க ரீதியான கருத்து வேறுபாடுகளை எல்லாம் துறந்துவிட்டு ஒரே சமூகமாக ஒரே கொள்கையின் கீழ் நாங்கள் வாழ முற்பட்டால், சரியான முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்ந்தால், எங்களை பார்த்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்கின்றார்கள். இப்பொழுது பல மக்கள், எங்களோடு தொழில் புரிபவர்கள் கூட எங்களுக்கு குர்ஆன் பிரதி தாருங்கள், நாங்கள் அதை வாசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கை முறையில் தான் மற்றவர்களை கவர்வது இருக்கின்றதே தவிர, ஆயுதங்களை ஏந்தி அமைதியை குலைப்பதனால் எந்த பலனையும் அடைந்துவிட முடியாது என்பதை நாங்கள் இங்கே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பாராளுமன்றத்தில் இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது ஐக்கிய தேசிய கட்சி, அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் பொறுப்பாக பதிலளித்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. விமல் வீரவன்ச கூட ஒரு பொறுப்புணர்வோடு தான் இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். அவர் துவேஷத்தை கிளப்புவதற்காகவோ அல்லது இனவாதத்தை தூண்டுவதற்காகவோ இந்த கேள்வி எழுப்பியதாக கூறவில்லை. முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பிரிவு இவ்வாறு நடந்து கொள்ளுமானால் அதன் தாக்கத்தை ஏனைய பிரிவால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும், ஏனைய பிரிவின் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது மிகவும்
அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. எனவே அரசியல் மட்டத்தில் இந்த விடயம் இப்போதைக்கு ஒரு நடுநிலையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அரசாங்கம் இந்த விசாரணைகள் முழுமையாக முன்னெடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தின் சார்பாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எதிர்க்கட்சியினரிடமும் ஏனையவர்களிடமும் தயவு செய்து இதை இனவாத கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள், ஏதோ பிரச்சனை நடந்துவிட்டது, சட்டப்படி அதனை தீர்க்க வேண்டிய பொறுப்பு இப்பொழுது நீதிமன்றத்துக்கு இருக்கின்றது. எனவே நீதிமன்றத்திடம் அவற்றை விட்டுவிடுங்கள், இதனை வைத்து கொண்டு அரசியல் பிழைப்பு நடத்த முற்படாதீர்கள் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்திருக்கிறார்கள். அதையும் மீறி மாவனல்லையில் சில சக்திகள், சில பௌத்த சக்திகள், சில தீவிரவாத சக்திகள் ஆர்ப்பாட்டங்களையும் ஊர்வலங்களையும் நடத்துவதற்கான சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக கூட சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. நேற்று பாராளுமன்றத்திலும் அது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக போலீசாருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான இனவாத நடவடிக்கைகள், இனவாதத்தை தூண்டும் நடவடிக்கைகள் எதற்கும் இடமளிக்காமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீசாரை சார்ந்ததாக இருக்கின்றது. போலீசார் தமது கடமையை செய்து சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினரை ஆரம்ப கட்டத்திலேயே வளைத்து பிடிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டியது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பாக இருக்கின்றது என்பதை இங்கே நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். අනිවාර්යෙන්ම අපි මතක තියාගන්න ඕනේ මේ වගේ කාරණයක් පාර්ලිමේන්තුවේදී කතා බහට ලක් වෙනවා කියලා කියන්නේ මීට වඩා අපි දෙතුන් පාරක් හිතන්න ඕනේ. මොකද ඒ වගේ දෙයක් බරපතල ප්‍රශ්නයක්. මේ රටේ කලින් පැවතුණු 30 වසරක පැවති යුද්ධයෙන් අනතුරුව නැවතත් මුස්ලිම් සහ සිංහල වශයෙන් පොඩි පොඩි ගැටලු මතුවුණා. ඉදිරියේදී මේ වගේ ගැටලු ඇති නොවන්නට අපි වග බලා ගන්න ඕනේ. ආන්තවාදී කණ්ඩායම් ඉන්නවා නම් ඒ අය ඒ දේවල් වලට සැරසෙනවා නම් ඒවා වහාම ළඟම තිබෙන පොලිසිය දැනුවත් කිරීම අපි අනිවාර්යෙන්ම සිදු කළ යුතුයි. මොකද අන්තවාදී කිසි කෙනෙකුටවත් අපි ලංකාවේ ඉඩ දෙන්නේ නැහැ. අපි මේ සූදානම් වන්නේ විරාමයක් ගන්න. ඔබනවතත් එක් වී සිටින්නේ නිවුස් හබ නිවුස් ඇන්ඩ් නිවුස් ප්ලස් වැඩසටහන සපකේ. මිළඟට අපි කතා බහ කරන්න සූදානම් වෙලා ඉන්නේ මේ රටේ පවතින දේශපාලන තත්ත්වයන් පිළිබඳව. රටේ දේශපාලන තත්ත්වය ඉතින් හැමදාමත් හොඳට තිබුණ නැහැනේ. මොකක් හරි අකරතැබ්බියක් සිදු වෙනවාම තමයි. කොහොම හරි මේ මහින්ද රාජපක්ෂ මහත්මයා දැන් විපක්ෂ නායකවරයා කියලා තියෙනවා මේ දැන් රට ලෑස්ති වෙන්නේ පොඩි සෙල්ලමක් දාන්න. ඒ නිසා මේ ආණ්ඩුවේ මේ විදිහට සෙල්ලම් කරනකොට පරිස්සමින් ජනතාව දැඩි අවධානයෙන් මේ ගැන ඉන්න ඕනේ. ඒකට හේතුව ආණ්ඩුවේ එකම අරමුණ ව්‍යවස්ථා කෙටුම්පත හරහා ෆෙඩරල් පාලන ක්‍රමයක් ගේන්න. ඒ නිසා අවබෝධයෙන් පසුවන්නයි මහින්ද ජනතාවගෙන් ඉල්ලයි කියලා තමයි අද වාර්තා කරලා තියෙන්නේ ලංකාදීප පුවත්පතේ. ඒ වගේම දෙවියන පුවත්පතේ කියනවා මැති සභේ බලය දුර්වල කරලා ඒකීය රජය ෆෙඩරල් කරන නව ව්‍යවස්ථා කෙටුම්පතට අපි විරුද්ධයි කියලා විපක්ෂ නායක මහින්ද රාජපක්ෂ මහත්මයා සඳහන් කරනවා. පාර්ලිමේන්තුවේ බලය දුර්වල කර පළාත් සභා ශක්තිමත් කරන අලුත් ව්‍යවස්ථා කෙටුම්පතෙන් ඒකීය රාජ්‍ය ෆෙඩරල් රාජ්‍යයක් බවට පරිවර්තනය වන නිසා ඊට දැඩි ලෙස විරුද්ධ වන බව විපක්ෂ නායක මහින්ද රාජපක්ෂ මහතා නිවේදනයක් නිකුත් කරමින් කියා සිටියා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. ඔය විදිහට ඒ ප්‍රවෘත්තිය වාර්තා කරනකොට මේ ඇමති අර්ජුන රණතුංග මහතා කියනවා මෙන්න මේ විදිහට රථ වාහන වලට දැන් පාරේ වැඩි සෙල්ලම් දාන්න හම්බ වෙන්නේ නැහැ. වැරදි විදිහට සෙල්ලම් දාන්න හැදුවොත් ඒ වලට ගහන දඩේ මම මීටත් වඩා වැඩි කරනවා කියලා කියනවා. රථ වාහන දඩ වැඩි වෙයි ඇමති අර්ජුන දැඩි වෙයි කියලා තමයි අද ලංකාදීප පුවත්පතේ කියන්නේ. වැරදි කරන රියදුරන්ට පනවන ලබන දඩය විශාල ලෙස වැඩි කරන බව ප්‍රවාහන හා සිවිල් ගුවන් සේවා අමාත්‍ය අර්ජුන රණතුංග මහතා පවසයි කියලා තමයි වාර්තා කරන්නේ. දඩ වැඩි කිරීමට අමතරව බරපතල වැරදි කරන රියදුරන්ගේ රියදුරු බලපත්‍රය අහෝසි කිරීමට අවශ්‍ය නීති ඉදිරියේදී පැනවීමට කටයුතු කරන බව තමයි මේ අර්ජුන අමාත්‍යවරයා සඳහන් කරනවා කියලා වාර්තා කරලා තියෙන්නේ. ඒ විදිහට තමයි අද දවසේදී ලංකාදීප පුවත්පතේ වාර්තා කරලා තියෙන්නේ. ඒ වගේම මැති සභය දිහාවට අවධානය යොමු කළොත් අද ලංකාදීප පුවත්පතේ ප්‍රධාන ප්‍රවෘත්තිය ඕගොල්ලෝ හිතලා බලන්නකො නිකම් පාරේ යන අතරතුර නිකම් මල පැනලා පොලිසියට නිකම් ප්‍රහාරයක් එල්ල කරොත් එවෙලෙම අත්අඩංගුවට අරගෙන හිරේ දාලා නඩුත් අහලා මේ වෙනකොට දඬුවමුත් විඳලා එළියටත් ඇවිල්ලා ඇති.
හැබැයි පාර්ලිමේන්තුවේ පහුගියදා සිදුවෙච්ච සිදුවීම් එක්ක පොලිසියට සමහර ඇමතිවරු මන්ත්‍රීවරු අත උස්සන ආකාරය අපි දැක්කා. නිල ඇඳුම ඇඳන් ඉන්නකොට මේ කාකි ඇඳුමට ගරු කරන්නේ නැති, අටපාස් නැති, ඕ ලෙවල් ඉගෙන ගත්තේ නැති, ඒ ලෙවල් ඉගෙන ගත්තේ නැති මිනිස්සු ඇවිල්ලා කරන නාටකම් දැක්කම අනේ අපොයි කියලා හිතෙනවා. ඉතින් මේ මිනිස්සුන්ව පත් කරලා පාර්ලිමේන්තුවට යවන අපිට අපි මුලින් ගහ ගන්න ඕනේ පොල්ලක් අරගෙන. මැති සභාවේ ප්‍රචණ්ඩ ක්‍රියාවලට මන්ත්‍රීවරු 50ක් හවුල් වෙලා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. තිදෙනෙක් මිරිස් කුඩු ගහලා තියෙනවා, තිදෙනෙක් පිහියාගෙනත් කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මම නම් කියනවා පාර්ලිමේන්තුව පාතාලයට බාර දුන්නා නම් මීට වඩා හොඳට රටවත් හදලා තියයි කියලා හිතෙනවා. විමර්ශන වාර්තාවලින් හෙළි වෙයි කියලා තමයි ලංකාදීප පුවත්පත කියන්නේ. මිරිස් කුඩු ගැසීම, දේපල වලට හානි කිරීම, කතානායකවරයාගේ හා පොලිස් නිලධාරීන්ගේ රාජකාරී කටයුතු වලට බාධා කිරීම ඇතුළු මැති සභාවේ ඇති වූ ප්‍රචණ්ඩ ක්‍රියාවලට මන්ත්‍රීවරුන් 50කට ආසන්න පිරිසක් වගකිය යුතු ඇතැයි ඒ සිදින් විමර්ශන කළ පාර්ලිමේන්තු කමිටුව සිය වාර්තාවේ සඳහන් කරලා තියෙනවා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ලැජ්ජයි ඇත්තටම පාර්ලිමේන්තුව ගැන. එහෙම කිව්වම අපේ රටේ ඇමතිවරු මන්ත්‍රීවරු කියනවා ඕක ලංකාවේ විතරක් නෙමෙයි අනිත් රටවල් වලත් වෙනවා, අනිත් රටවල් වලත් මේ විදිහට වෙනවයි කියලා. ඇයි ඉතින් ඒගොල්ලෝ කරනවා කියලා අපිත් කරන්න ඕනේ, රණ්ඩු වෙන්න ඕනේද? එහෙම තමයි අද දවසේදී පාර්ලිමේන්තුවේ තොරතුරු වාර්තා වෙලා තියෙන්නේ. නෞෂාද් මහත්මයා මේ ඉංග්‍රීසි පත්තරවලත් ටිකක් මේ නිවුස් තියෙනවා අපිට අවධානය යොමු කරන්න. ඒ බලමු මේ ඩෙයිලි නිවුස් පත්‍ර අපි ඉස්සෙල්ලා ගත්තා නම් මේ டெய்லி நியூஸ் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியில் ஒன்றாக அமைந்திருப்பது 3 professors file contempt of court notice served on former CJ சரத் சில்வா ஸ்பீச் மேட் அட் மரதான ஜங்ஷன் ரெலி என்ற தலைப்பில் இந்த நாட்டின் பிரதம நீதி அரசராக இருந்த சரத் என் சில்வா பிரபலமான ஒருவர் உங்களுக்கு தெரியும். அவர் இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் அந்த செய்தியாக அமைந்திருக்கின்றது. கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மரதானை பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த காலப்பகுதி நாட்டில் அரசியல் கொந்தளிப்பு நிலவி கொண்டிருந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது அப்போது நீதிமன்ற விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற வழக்குகள் சில மற்றும் உச்ச நீதிமன்றத்தின் முக்கியமான வழக்கு என்பனவற்றை குறித்து நீதிமன்றங்களை அவமதிக்கும் வகையில் இவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் என்று இப்பொழுது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. குற்றம் சாட்டியிருப்பவர்களும் சாதாரண நபர்கள் அல்ல, பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மூவர் தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். சரத் என் சில்வா ஒரு பொறுப்பான பதவி வைத்த மனிதராக இருக்கின்றவர். அவர் இவ்வாறு பேசியிருக்கக்கூடாது. அரசியல் யாப்பின் சில பிரிவுகளை மேற்கோள் காட்டி அந்த பிரிவுகளின் பிரகாரம் அவருக்கு இப்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. அவரை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஆனால் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்காக சரத் என் சில்வா நீதிமன்றத்தில் இருந்து இருக்கின்றார். அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி 7ஆம் தேதி வரை நாங்கள் இதை கொண்டு போக தேவையில்லை, சரத் என் சில்வா இன்றைய நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றார், நாங்கள் இப்பொழுது வேண்டுமானாலும் அதை பற்றி விசாரணை நடத்தலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இருந்தாலும் சட்டத்தரணிகள் சில அடிப்படைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருப்பதாக காரணம் காட்டி இந்த வழக்கை பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் விசாரணைக்காக பின்போட்டிருக்கின்றார்கள் என்ற தகவலைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்ட இன்னொரு கருத்து call to increase MPs emoluments. இம்ரான் இப்பொழுதுதான் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகைமைகள் பற்றி குறிப்பிட்டிருந்தார். පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගෙන ඔබතුමා කිව්වා ඉම්රාන් දැන් මෙතන තියන්නේ නිවුස් එක ඒගොල්ලන්ගේ පඩිය වැඩි කරන්න කියලා ඊයේ පාර්ලිමේන්තුවේදී කතා කරලා තියෙනවා. அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற சம்பளம் போதாது, அந்த சம்பளத்தை கூட்டி தாருங்கள் என்று அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முத்துக்குமாரன நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது தெரிவித்திருக்கின்றார். அண்மை காலங்களில் நீதிபதிகளின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டன. யாரோடு ஒப்பிடப்படுகின்றார்கள் என்று பாருங்கள். நீதிபதிகளின் சம்பளங்கள் அதிகரிக்கப்பட்டன. ஆனால் அதற்கு சமமாக பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் அதிகரிக்கப்படாததால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று நேற்று அவர் தெரிவித்த கருத்துக்கள் தான் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. அதேபோல் சிலோன் டுடே பத்திரிகை எடுத்துக்கொண்டால் சிலோன் டுடே பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இன்று நாட்டில் மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற அந்த சேனா புழு தாக்கம் தொடர்பாக, படைப்புழு தாக்கம் தொடர்பாக அமைந்திருக்கின்றது. இதுவும் ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இங்கே பார்க்கப்படுகின்றது. இன்று நாட்டில் விவசாயிகளை பெரும் பாதித்திருக்கின்ற ஒரு விடயம். நேற்றும் நாங்கள் இது தொடர்பாக விரிவான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நேற்றைய செய்திகளின்படி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது ஒரு யுத்தத்தை போல் இந்த விடயத்தை கையாண்டு
தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக எடுங்கள் என்று அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த விவசாயத்துறையோடு தொடர்புடைய பிரதி அமைச்சர் நான் கேபினட் மினிஸ்டர் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருக்கின்ற கருத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக, பெரிய புகைப்படத்தோடு கூடிய தலைப்பாக இந்த செய்தி இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தான் இந்த விடயங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த படைப்புழு தாக்கம் வந்து அதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள், தொழில்நுட்பங்கள், எல்லா ஆற்றல்களும் விவசாய அமைச்சின் கீழ் இருக்கின்ற அதிகாரிகளிடம், அதனோடு தொடர்புடைய துறைசார் நிபுணர்களிடம் இருக்கின்றன. அவர்களால் அதை செய்ய முடியும். ஆனால் ஜனாதிபதி அதற்கு மேலதிகமாக ஒரு பிரசிடென்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ், ஜனாதிபதி செயலணி ஒன்றை நியமித்திருக்கின்றார். அந்த செயலணியை சேர்ந்த எந்த ஒரு உறுப்பினரும் இதுவரை எங்களோடு இது சம்பந்தமாக எந்த ஆலோசனையும் நடத்தவில்லை. அவர்கள் புறம்பான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த முரண்பாடுகள் காரணமாகத்தான் இதனை செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் ஆகியோர் தொடர்ந்து முரண்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல முரண்பாட்டுக்குரிய ஒரு செய்தியை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் நாங்கள் அவதானிக்க முடிந்தது. மினிஸ்ட்ரி இஷ்யூஸ் டைம்லைன் ஆன் டெத் பெனல்டி கன்விக்ஸ் என்ற தலைப்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள் தொடர்பாக இப்பொழுது அதிகம் பேசப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், இந்த மரண தண்டனைகளை நிறைவேற்ற விடாமல் சில அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள், சில அமைச்சுக்கள் தான் தடையாக இருக்கின்றன. குறிப்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளின் கோவைகள் காணாமல் போயிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி ஒரு பொறுப்பான மனிதர், அவர் பொறுப்பாக தெரிவித்த கருத்துக்கள் அவை. அவ்வாறு தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது நீதி அமைச்சு நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள், எந்தெந்த காலப்பகுதியில், எந்த தேதியில் ஜனாதிபதி இது தொடர்பான விவரங்களை கேட்டார், மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பான விவரங்களை கேட்டார், எந்த திகதியில் அவை அனுப்பி வைக்கப்பட்டன, அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. மீண்டும் சிலருடைய தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி உடனடியாக செயற்பட்டிருந்தால் இந்நேரம் 3 பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றி இருக்கலாம். மொத்தம் 18 பேரில் 3 பேர் அந்த உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருப்பவர்கள். அவர்கள் தொடர்ந்து அந்த குற்றங்களை செய்து வருவதாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்று நீதி அமைச்சு ஒரு பெரிய அறிக்கையை விட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதன் மறுபுறத்தை பார்க்கின்ற பொழுது, ஜனாதிபதி தான் இதை செய்வதை தாமதப்படுத்தி இருக்கின்றார் என்ற ரீதியில் நாங்கள் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி நான் நினைக்கின்றேன் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த முரண்பாடுகளோடு தொடர்புடைய விடயமாக அமைந்திருக்கின்றது. இது பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷு மாரசிங்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து. மைத்ரி கோத்தாபாயவே வழக்குகளை தடுக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபாய ராஜபக்சவும் இணைந்தே இன்று வழக்குகளை தடுக்கும் நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர். யாருடைய வழக்கு எப்போது எடுக்க வேண்டும், யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற அனைத்துமே அவர்களின் கைகளில் தான் உள்ளன. இவர்கள் இருவரும் நீதிமன்ற செயற்பாடுகளில் நேரடியாக தலையிடுகின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க சபையில் குற்றம் சாட்டினார் என்று இப்பொழுது ஜனாதிபதியோடு சேர்ந்து கொண்டு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபாய ராஜபக்சவும் ஜனாதிபதி மாளிகையில், ஜனாதிபதி அலுவலகத்தில் அமைந்து கொண்டு தான் இந்த விடயங்கள், எந்தெந்த வழக்குகள் எப்போது எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகின்றன. அவர்கள் இருவரும் நீதித்துறையில் நேரடியாக தலையிடுகின்றார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கூட ஜனாதிபதியை பற்றி பாராட்டி பேசிய விடயங்களில் ஒன்று, ஜனாதிபதி எப்போதுமே நீதித்துறையில் தலையிட்டதில்லை என்பதை நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி கூறி வந்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது அதில் சந்தேகம் ஏற்படும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்தில் கூறுகின்றார், ஜனாதிபதி நீதித்துறையில் தலையிட்டு சில வழக்குகளை மேற்கொண்டு நடத்த முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றார் என்று. எனவே இது மக்களை குழப்புகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது, மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டும். இன்னொரு முக்கிய விடயம், நேற்று கொழும்பில் மற்றும் நாடு பூராவும் இடம்பெற்ற ஒரு விடயம்தான். 1000 ரூபாவை வலியுறுத்தி நாடு முழுவதும் கவன ஈர்ப்பு. 625 ரூபாவுக்கு கையொப்பமிட்டால் போராட்டம் வெடிக்கும் எனும் எச்சரிக்கை என்று வீரகேசரியின் சிறப்பு தலைப்புக்குரிய பகுதியில் இந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்கள் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு கேட்டு நீண்ட நாட்களாக போராடி வருகின்றார்கள். இப்பொழுது இந்த தோட்ட தொழிலாளர்களை அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், அவர்களுடைய அரசியல் பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்பவர்கள், தொழிற்சங்கம் பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லோரும் கைவிட்ட நிலையில்
சிவில் அமைப்புகளும் மாணவ இயக்கங்களும் இளைஞர் அமைப்புகளும் சேர்ந்து சுமார் 15க்கு மேற்பட்ட 25 அமைப்புகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சுமார் 25 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இப்பொழுது இந்த மக்களுக்கு 1000 ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கான 1000 ரூபாய் இயக்கம் என்ற பெயரிலேயே ஒரு போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். இதற்கு இதுவரை உத்தியோகபூர்வமாக பொறுப்பு பதவிகள் எதுவும் அறிவிக்கப்படவும் இல்லை. ஆனால் மக்கள் இவர்களின் பின்னால் திரண்டிருக்கின்றார்கள் என்பதை அந்த போராட்டங்களில் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று கொழும்பில் நடந்திருக்கின்றது, வவுனியாவில் நடந்திருக்கின்றது, கிளிநொச்சியில் நடந்திருக்கின்றது மற்றும் மலையகத்தின் எல்லா இடங்களிலும் இந்த போராட்டம் நடந்திருக்கின்றது. இப்பொழுது இது ஒரு மக்கள் போராட்டமாக மாறி இருக்கின்றது. தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக சிவில் அமைப்புகளும் மக்கள் இயக்கங்களும் இளைஞர் அமைப்புகளும் முன்வந்திருக்கின்றன. அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. எந்த நாளும் தங்களுடைய மக்களை அவர்களால் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது. மக்கள் விழித்தெழுந்தால் மக்களுடைய சக்திக்கு அவர்கள் அடிபணிந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை இது ஏற்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுடைய ஒரே இலக்கு 1000 ரூபாய் சம்பளமாக பெறப்பட வேண்டும் என்பது. ஆனால் முதலாளிமார் சம்மேளனம் தொடர்ந்தும் அதற்கு மறுப்பு தெரிவித்து வருகின்றது. எனவே அந்த விடயங்கள் அவ்வாறு சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் பிரதானமாக எடுத்துக்கொள்கின்ற தலைப்பு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதை சர்வதேசம் உறுதிப்படுத்த வேண்டும், பிரித்தானிய பிரதிநிதியிடம் சம்பந்தன் வலியுறுத்தல் என்ற தலைப்பில் அதனோடு தொடர்புடைய அரசியல் விடயங்கள் தான் இன்று நாங்கள் அடுத்த விடயமாக நாங்கள் பேச இருக்கின்ற விடயங்கள். ஏனைய பத்திரிகைகளிலும் குறிப்பாக ஆங்கில பத்திரிகையான ஐலண்டை எடுத்துக்கொண்டால் முக்கியமான ஒரு புகைப்படத்தோடு இந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெஸ்ட்மினிஸ்டர் ஹவுஸ் டாக்ஸ் UK TNA to take all action necessary for full implementation of Geneva resolution என்று இங்கே உங்களுக்கு தெரியும். இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஹவுஸ் என்று குறிப்பிடுவது இலங்கையில் இருக்கின்ற பிரித்தானிய தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை தான் அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. அது தொடர்பான ஏனைய செய்திகளை தினக்குரல் பத்திரிகையிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனிநாடு வேண்டாம், சமஷ்டியையும் கைவிட்டுள்ளோம் என்று சுமந்திரனின் புகைப்படத்தோடு அந்த செய்தி. அரசியல் அமைப்பு நகல் இலங்கையை நாசமாக்கும், மஹிந்த எச்சரிக்கை என்ற தலைப்பில் தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உத்தேச அரசியல் அமைப்பு நாட்டை நாசமாக்கும் தன்மை கொண்டதெனவும் பிரிவினைவாத சமஷ்டிவாத அபிலாஷைகளுக்கு தீனி போடுவதாக அமைந்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதியும் எதிர்க்கட்சி தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கடுமையாக சாடியிருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தனிநாடு வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் தற்போது இல்லை என்று கூறியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் அதிகார பரவலாக்கல் வேண்டும் என்றும் ஆனால் அது சமஷ்டியாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் அவர் நடத்திய அந்த விவாதத்தின் போது தெரிவிக்கப்பட்ட கருத்தாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. தேசிய பிரச்சினைக்கு தீர்வின்றேல் இந்த நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை, பிரிட்டிஷ் ராஜதந்திரிகளிடம் சம்பந்தம் என்ற தலைப்பில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. TNA தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் තවදුරටත් කතා කරන්න සූදානම් වෙලා ඉන්නවා විස්තරාත්මකව. ඊට පෙර අපි සූදානම් විරාමයක් ගන්න. ඔබනවතත් එක්වී සිරින්නේ නිවස් හබ නිවස් ඇන් නිවස් ප්ලස් වැඩසටහන සමගින්. අපි දන්නවා මේ රටේ පවතින දේශපාලන තත්ත්වය ඊයේ දවසේදී පැවතුණු වැඩවර්ජනය මේ හැම දෙයක් ගැනම අපි කෙටි වශයෙන් කතා කරා. දැන් අපි සූදානම් විග්‍රහයක් දෙසට අවධානය යොමු කරන්න. නෞෂාද් මහත්මයා. ரைட், தேங்க்யூ இம்ரான். TNAக்கும் இலங்கையில் உள்ள பிரிட்டிஷ் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பிரிட்டிஷ் தூதுவர் மற்றும் பிரிட்டிஷ் தூதரத்தில் இருக்கின்ற அரசியல் பொறுப்பு அதிகாரி மற்றும் தெற்காசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அதிகாரி ஆகியோருடனான ஒரு முக்கிய சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் சம்பந்தனும் MA சுமந்திரனும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கின்றார்கள். இங்கே பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசாங்கம் இந்த நடைபெற்று முடிந்த அந்த பயங்கரவாத யுத்தம் அல்லது பிரிவினைவாத யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக சர்வதேச சமூகத்துக்கு சில வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றது. கடந்த ஜெனீவா கூட்டத்தொடர்களின் போது இந்த வாக்குறுதிகள் அரசாங்கத்தின் சார்பாக அளிக்கப்பட்டன. இணை தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணம் மற்றும் அவர்களுக்கான நியாய விசாரணை, கொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான விசாரணைகள் என்பன பற்றி ஆராய்வதற்கான ஒரு பொறிமுறையை வகுப்பது தொடர்பாக இதில் பிரதானமாக பேசப்பட்டது. ஆனால் இலங்கையில் அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் நிலைமைகளின் மாற்றம், அரசியல் கொந்தளிப்பு, அரசியல் சாசன ரீதியான சதி புரட்சி என்பன காரணமாக இந்த அரசாங்கம்
இப்பொழுது அந்த வாக்குறுதிகளிலிருந்து மிக நீண்ட தூரம் விலகிச் சென்றிருப்பதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த மார்ச் மாதம் 2019 மார்ச் மாதம் ஜெனீவாவில் மனித உரிமை ஆணைக்குழுவின் அந்த கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கின்றது. அதில் இலங்கை விவகாரமும் ஆராயப்படவிருக்கின்றது. எந்த நிலையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை மறந்து போன அந்த சர்வதேச கடப்பாடுகளை, சர்வதேச வாக்குறுதிகளை, சர்வதேச பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுக்கு நினைவூட்டும் ஒரு முயற்சியாகத்தான் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் இணைந்து சர்வதேச சமூகத்துக்கு இலங்கை வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இந்த சந்திப்பின் போது கருத்து பரிமாறல்கள் இடம்பெற்றன. 2019 மார்ச் மாதத்தில் இந்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது 2015 வழங்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான ஒரு மீளாய்வு நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் தான் இப்பொழுது காய் நகர்த்தல்கள் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சட்டவிரோதமான அரசியல் யாப்புக்கு எதிரான எல்லா செயல்களையும் தாங்கள் எதிர்ப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நேற்று பிரிட்டிஷ் பிரதிநிதிகளிடம் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு சட்டவிரோதமான செயற்பாடுகளையும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமான செயற்பாடுகளையும் தாங்கள் எதிர்த்து ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது பல்வேறு விமர்சனங்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இருந்தாலும் அவற்றை எங்களுக்கு பொருட்படுத்த முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எல்லா விடயங்களிலும் கவனம் செலுத்தி கொண்டிருக்கவும் முடியாது. எங்களுடைய நோக்கம் ஜனநாயகமும் அதன் விழுமியங்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். கொள்கை ரீதியான சில முடிவுகளை எடுக்கின்ற பொழுது இவ்வாறான சில விமர்சனங்களுக்கும் இவ்வாறான சில கருத்துக்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதை இப்போதைக்கு எங்களால் பொருட்படுத்தி கொண்டிருக்க முடியாது என்று பிரிட்டிஷ் பிரதிநிதிகளுக்கு அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட சுமந்திரன் அரசியல் யாப்பின் உருவாக்கம் குறித்து பிரிட்டிஷ் பிரதிநிதிக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். 2016 ஆண்டு முதல் இந்த அரசியல் யாப்பு உருவாக்க செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. சுமந்திரன் அதில் பிரதான பங்கேற்றிருக்கின்றார், பிரதான பாத்திரம் வைத்திருக்கின்றார் என்பது இப்பொழுது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. சுமந்திரனை இலக்கு வைத்து எதிர்க்கட்சிகள் சுமந்திரன் ரணில் திட்டம் என்று அதனை குறிப்பிடும் அளவுக்கு அவருக்கு இந்த விடயத்தில் பங்களிப்பு இருக்கின்றது என்பது இப்பொழுது அரசியல் ரீதியாக நிரூபணமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. அவர் பிரிட்டிஷ் பிரதிநிதிகளுக்கு தாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த செயற்பாடுகள் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த செயற்பாடுகள் குறித்து பெரும்பான்மை மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பு 2 பிரதான கட்சிகளினதும் தலைவர்களை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இருவருமே இந்த விடயத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், மிகவும் சோம்பேறித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் தொடர்ந்து இழுபறி நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்று சுமந்தன் தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போதும் கூட அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து, சமஷ்டியையும் நாங்கள் கைவிட்டு விட்டோம், தனி நாட்டையும் கைவிட்டு விட்டோம், மத்தியமமான ஒரு நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தேவை அதிகார பகிர்வு மட்டுமே. நியாயமான அதிகார பகிர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அதிகார பகிர்வை வழங்குவதற்கு சமஷ்டி முறைதான் தேவை என்ற நிலைப்பாடு கூட இப்போதைக்கு எங்களிடம் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தை தான் பிரிட்டிஷ் பிரதிநிதிகளிடமும் வலியுறுத்தியிருக்கின்றார். அதிகார பகிர்வு தான் முக்கியமாக இருக்க வேண்டும். நமது மக்கள், அதாவது தமிழ் மக்கள் அன்றாடம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடியதாக அவர்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இங்கே முக்கிய இடம் பிடித்திருக்கின்றன. இந்த சந்திப்பு முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், என்னுடைய கணிப்பின்படி இது போன்ற ஐரோப்பிய நாடுகளுடனான சந்திப்புகள் மேலும் தொடரக்கூடும் என்றே நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது. காரணம், மனித உரிமை ஆணைக்குழுவின் கூட்டம் மார்ச் மாதம் நடைபெறவிருக்கின்றது. அதனை நோக்கியதாகத்தான் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த சர்வதேச நகர்வுகள் அமைய உள்ளன என்பதை நாங்கள் ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கிடையில் புதிய அரசியல் யாப்புக்கு மிகவும் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கும் பிரிவாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான பிரிவினர் மாறிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் அவர்களுடைய கரங்களும் அன்றாடம் கரங்களும் கருத்துக்களும் வலுவடைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசியல் யாப்பு பொறிமுறை தேவையற்றது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. புதிய யாப்பு என்பது பிரிவினைக்கான ஒரு நுழைவாயிலாகத்தான் இருக்கின்றதே தவிர இதனால் வேறு எந்த பலனும் இல்லை. சமஷ்டி முறையிலான அல்லது வேறு முறையிலான பிரிவினைவாதத்துக்கான ஒரு நுழைவாயிலாகத்தான் இந்த அரசியல் சீர்திருத்த யோசனைகள்
முன்வைக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக மாகாணங்களுக்கு அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் வழங்கப்படுவதை தாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்பதாக கூறியிருக்கின்றார். எந்த நிலையிலும் இந்த புதிய அரசியல் யாப்பு யோசனைகளை அமுல் செய்வதற்கு தாங்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த எஞ்சியிருக்கின்ற ஒரு வருட காலத்துக்குள் புதிய அரசியல் யாப்பு என்பது வெறும் பேசுபொருளாகத்தான் இருக்குமே தவிர, இன்னும் கொஞ்ச காலத்தில் தேர்தல் வந்துவிடும், தேர்தல் காலத்திலும் இது ஒரு பேசுபொருளாகத்தான் இருக்குமே தவிர, அடுத்த பாராளுமன்றத்தின் கட்டமைப்பை பொறுத்துதான் அந்த பாராளுமன்றத்தில் எந்த கட்சிக்கு எந்த அதிகாரம் எவ்வளவு தூரம் கிடைக்கவிருக்கின்றது என்று அந்த பாராளுமன்றத்தின் கட்டமைப்பை பொறுத்துதான் இந்த அரசியல் யாப்பு யோசனைகளின் எதிர்காலம் அமைந்திருக்கின்றதை தவிர, இப்போதைக்கு இது வெறும் பேசுபொருளாகத்தான் இருக்கும். மஹிந்த தரப்பினர் இப்போதைய பாராளுமன்றத்துக்குள் இந்த அரசியல் யாப்பை நிறைவேற்றிக் கொள்வதற்கான எந்தவிதமான சாதகமான நிலைமையும் இருப்பதாக தெரியவில்லை என்பதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ඔබතුමා කලින් සඳහන් කරා ප්‍රවෘත්තියක්ගේ ප්‍රවෘත්ති සිංහල පුවත්පත්වලත් වාර්තා වෙලා තියෙන ආකාරය දිහාට තමයි අපි අවධානය යොමු කරන්නේ. ලංකාදීප පුවත්පතේ කියනවා අධිකරණයට අපහාස කළායයි හිටපු අගවිනිසුරුට එරෙහි පෙත්සම කරුණු දැක්වීමට කැඳවීම 7 වෙනිදා කියලා ලංකාදීප පුවත්පතේ වාර්තා කර තිබෙනවා. දිවයින පුවත්පතෙත් ඒ ආකාරයෙන්ම වාර්තා කර තිබෙන ආකාරය දකින්නට ලැබෙනවා. උසාවියට අපහාස කළයි හිටපු අගවිනිසුරුට එරෙහිව පෙත්සමක් කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. හිටපු අගවිනිසුරු සරත් එන් සිල්වා මහතා විසින් ප්‍රසිද්ධ රැස්වීමකදී උසාවියට අපහාස වන ප්‍රකාශයක් කර ඇති බැවින් ඒ පිළිබඳ විභාගයක් පවත්වා කළ වරදට දඬුවම් කරන්නයි ඉල්ලා ජ්‍යෙෂ්ඨ විශ්වවිද්‍යාල මහාචාර්යවරුන් තිදෙනෙකු විසින් ගොනු කර ලැබූ පෙත්සම ලබන පෙබරවාරි 7 වනදා සලකා බැලීමට ශ්‍රේෂ්ඨාධිකරණය ඊයේ තීරණය කරලා තියෙනවා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. එහෙම උසාවියට කාටවත් අපහාස කරන්න බෑ, නීතියට අපහාස කරන්න බෑයි කියලා තමයි අපි දන්නවා රටේ නීතියේ තියෙන්නේ. ඔය හැම ප්‍රශ්නයක් අතරතුරම මේ ජනාධිපතිතුමා සිංගප්පූරුවට ගිහිල්ලා තියෙනවා කියලා තියෙනවා. ඒ තමයි මේ ආසියා පරිසර සමුළුව ඉදිරියේදී පැවැත්වෙනවා. මෙහි ප්‍රධාන දේශකයා විදිහට ජනාධිපතිවරයා සිංගප්පූරුව බලා පිටත්ව ගියා කියලා වාර්තා වෙනවා. එක්සත් ජාතීන්ගේ ආසියා ශාන්තිකර කලාපීය පරිසර අමාත්‍යවරුන්ගේ සහ පරිසර ආයතන ප්‍රධානීන්ගේ සමුළුවේ ප්‍රධාන දේශකයා ලෙස සහභාගී වීම සඳහා ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතා සිංගප්පූරුව බලා ඊයේ පිටත් වෙලා ගිහිල්ලා තියෙනවා. ඒ වගේම තමයි මේ නැගෙනහිර රෝහලේ දිනු කලේ සෙබළුන්ට සහ වැඩිහිටියන්ට ප්‍රතිකාර කරන්න කියලා ලංකාදීප පුවත ගැන සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් පැහැදිලි කිරීමක් කියලා වාර්තා කරලා තියෙනවා. ඇයි මේ නැගෙනහිර රෝහල මේ තරම් දිනු කරේ කියලා ඒ අය අහපු මේ ප්‍රශ්නෙට තමයි මේ විදිහට උත්තර ලබා දීලා තියෙන්නේ. ඒ අතරතුර කොටින්ගේ මෝටාර් උණ්ඩ 48ක් පීඩන බෝම්බ 4ක් යාපනයෙන් ගොඩගත්තා කියලා වාර්තා කරලා තියෙනවා. තවමත් පොළොව යට බෝම්බ ආයුධ කොටින්ගේ දේවල් කොයිතරම් තියෙන්න පුළුවන්ද? ආයුධ විතරක් නෙමේ. යාපනයේ මේ විදිහට කොටින් අල්ල ගන්නකොට රත්තරන් කොයිතරම් මේ පොළොව යට තවමත් සැඟවිලා තියෙනවා ඇද්ද? හංගපු අය දැන් ජීවිතක්ෂයටත් පත් වෙලා ඇති. ඒවා රත්තරනොත් වැළලිලා ඇති. ඒකනේ කොහොමත් ඒ කාලේ යුද්ධේ පටන් ගන්න කලින් ඉඳන්ම යාපනයේ ඉන්න දෙමළ ජනතාව සාමාන්‍යයෙන් මේ අතින් කටින් පිරුණු ඒ අයගේ බැංකුවල රත්තරන් වලින් පිරුණු අය විදිහට තමයි හඳුන්වන්නේ. මොකද ඊටමත් සල්ලි ඉඩ කඩන් තිබුණු අය විදිහට තමයි හඳුන්වන්නේ. ඒ නිසා තමයි ඔය පොඩ්ඩක් තාමත් අපිට දකින්න ලැබෙන්නේ මේ නැගෙනහිර ජනතාව, නැගෙනහිර වෙසෙන දෙමළ ජනතාව ගම් වතුර තත්වයකට හෝ ආපදා තත්වයකට පත් වුණාම යාපනයේ අය අඩුම ගානේ උදව් කරන්න වතුර බින්දුවක්වත් දෙන්නේ නැහැ සමහර අවස්ථාවන් වලදී. අපිට මතකයි අපි සහන එකතු කිරීමට යන අවස්ථාවන් වලදී යාපනයේ අය කාටද ආධාර එකතු කරන්නේ කියලා ඇහුවම මේ විදිහේ නැගෙනහිර මේ ගම් වතුර නිසා අවතැන් වෙලා ඉන්න අයට කිව්වම සමහරු දෙන්න කැමති නැහැ. ඒ විදිහට තමයි ඒ අයගේ ඒ තරාතිරම් පවතින්නේ. කොහොම නමුත් සේනා මඩින්න විවාදය හෙට පාර්ලිමේන්තුවේදී ආරම්භ කරනවා කියලා කියනවා. අපිට මතකයි ඒ අතරතුර සරදම්ගේ කාටුනේ කියනවා ජනාධිපතිතුමා කිව්වා ඊයේ මතක ඇති ඔබට යුද්ධයක් කරනා වගේ සේනා දළඹුවා මඩින්න කියලා ජනාධිපතිතුමා කියනවා. එතකොට මේ සරදම්ගේ කාටුනේ කියනවා එතකොට ෆොන්සේකටයි තෙවරක් පෙරුමටයි බැරිද ඕක කරන්න කියලා අහන ආකාරය තමයි අද සරදම්ගේ කාටුනෙන් පෙන්වා දී තිබෙන්නේ. කොහොම නමුත් දැන් මේ සේනාගේ ප්‍රශ්න
ප්‍රශ්නය මේ විදිහට යනකොට සේනා මඩින්න කුළුබඩු වලින් දියරයක් හොයාගෙන තියෙනවා කියලා අද දිවයින පුවත්පතේ වාර්තා කරනවා. සේනා දැලඹුවා මර්ධනය සඳහා වසවිසෙන් තොර දේශීය කුළුබඩු යොදාගෙන නිමින් සෑදූ නව දියර මිශ්‍රණයක් බහියංගනයේදී ඒක පරීක්ෂණයට යොදාගෙන තියෙනවා. කොහොම හරි ඒ පරීක්ෂණය සාර්ථක වෙලා තියෙනවා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. ඔන්න මෙන්න මේ දේශීය කුළුබඩු වස විස නැහැ, කෑම වලට විස එකතු වෙන්නේ නැහැ. මේක ගැහුවනම් අපේ වගා භෝග බේර ගන්න පුළුවන්. සේනා දැලඹුවා මඩින්න පුළුවන්. ඒ නිසා ඔන්න ජනාධිපතිතුමාට මේ ටිකත් අරගෙන ගිහිල්ලා යුද්ධයක් කරනවා වගේ මේ දැලඹුවාව මඩින්න පුළුවන් වෙනවා. ඒ අතරතුර ඔහොම කියනකොට ලංකාදීප පුවත්පතේ කියනවා දැන් ඔය සේනා මේ යුද්ධයක් කරනවා වගේ අයින් කරාට විතරක් මදි. තවත් දැලඹුවෙක් ඇවිල්ලා ඉන්නවලු මනම්පිටියේ කුඹරක හොයාගෙන තියෙනවා. ඒ කියනවා සේනා දැලඹුවා මෙන් ඉරිඟු වගාවට සහ වී වගාවට හානි කරන තවත් අමුතු දැලඹුවෙකු දිඹුලාගල මනම්පිටිය වෙල්යායේ ගොයමක සිටියදී පෙරේදා ගොවි මහතුවෙකුට හමු වී තිබෙනවා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. කොහොම නමුත් ඒ දැලඹුවා හරිම ලස්සනයි. ඒ නිසා ওই විදිහට දැලඹුවා මඩිනවයි කියලා තමයි මේ දැලඹුවාවත් මඩින්න ඕනේ කියලා තමයි කියන්නේ. අපිට මතකයි ඊයේ ලොකු කුඩු තොගයක් ඇල්ලුවා. මේ කුඩු තොගය අල්ලලා ඒ ගැන පරීක්ෂණ කරගෙන යනකොට මේ ඇමරිකානු ජාතිකයන් සහ මේ ලංකාවෙන් අල්ලගත්ත පිරිසට අමතරව තවත් සුද්දු දෙන්නෙක් මේකට අදාළ වෙලා තිනවා, සම්බන්ධ වෙලා තියෙනවයි කියලා අද වාර්තා කරනවා ලංකාදීප පුවත්පතේ. කොල්ලුපිටියේ කුඩු ජාවාරමට තවත් සුද්දෝ දෙදෙනෙක් කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. මේ පිළිබඳව ප්‍රවෘත්තිය ඉතාමත් සවිස්තරාත්මකව අද වාර්තා කර තිබෙනවා මේ ලංකාදීප පුවත්පතේ. ලංකාදීප පුවත්පතේ ප්‍රධාන ප්‍රවෘත්ති විදිහට සමාවෙන්න දිවයින පුවත්පතේ ප්‍රධාන ප්‍රවෘත්ති විදිහට වාර්තා වන්නේ ඒ ප්‍රවෘත්තියයි. කොල්ලුපිටියේ කුඩු කල්ලිය මෙහෙය වූ තුර්කී යුවල කොළඹින් පනිති. ඇල්ලූ 5 දෙනා රඳවාගෙන ප්‍රශ්න කිරීමට උසාවියෙන් අවසර. බලාගෙන යනකොට මේ ඇමරිකානු දෙන්නයි ඇෆ්ගනිස්තාන කෙනයි මේ අර අල්ලගත් හික්කඩුවේ හෝටලේ හිමිකරුයි මේ හැම කෙනාවම මෙහෙवला තියෙන්නේ. ඇෆ්ගනිස්තානයේ කෙනාගේ කුඩු උනාට එයා ගෙනාපු කුඩු උනාට මේ හැම දෙයක්ම මෙහෙवला තියෙන්නේ. මහා මුලකරු විදිහට ඉඳලා තියෙන්නේ තුර්කී ජාතික අඹුසැමි යුවලලු. එහෙම තමයි දිවයින පුවත්පත අද කියන්නේ. කොල්ලුපිටියේ පිහිටි සුපිරි මහල් නිවාසයකදී රුපියල් කෝටි 100ක හෙරොයින් සමග අත්අඩංගුවටගත් සංවිධානාත්මක කල්ලිය මෙහෙවා ඇත්තේ මෙරට සැඟවී සිටින තුර්කි ජාතික අඹුසැමි යුවලක් බව විමර්ශන වලින් වාර්තා වෙලා තියෙනවා. ඔන්න කරනවා නම් ඉක්මනටම ගොඩ යන්න පුළුවන් බිස්නස් එකක්. හැබැයි නීතියෙන් කිසිම සමාවක් නැහැ. ඒ අතරතුර නීතියෙන් සමාවක් නැති තවත් ප්‍රශ්නයක් අපි ඊයේ කතා කරා. ඒ තමයි මේ චෛත්‍යයක් උඩට නැගලා ළමයි මේ ඡායාරූපයක් අරගෙන ඒක සමාජ ජාලාවල මුදා හැරලා තිබුණා. මේ විදිහට පෞරාණික චෛත්‍යයක් උඩට නැගලා ඡායාරූප අරගෙන මේ සමාජ ජාලාවල මුදා හරින්න තරම් මේ ළමයිගේ මානසික තත්ත්වය පහත්ද කියලා අපි ඊයේ දවසේදී කතා කරා. කොහොම හරි ඒ සිසුන් සියලුම දෙනා අත්අඩංගුවට අරගෙන තියෙනවාලු. කිරලාගල චෛත්‍යයට නැග්ග අග්නිදිග සිසුන් අත්අඩංගුවට කියලා ඡායාරූප සමගින් වාර්තා කර තිබෙනවා. පතාන කිරලාගල පුරාවිද්‍යා ආරක්ෂිතයේ නටබුන් වී ඇති ස්තූපයක කොටසක් මත සිට ඡායාරූපගෙන සමාජ ජාලා වෙත මුදා හැරි අග්නිදිග විශ්වවිද්‍යාල සිසුන් 7 දෙනෙකු හොරෝපතාන පොලිසිය විසින් සවස අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. ඒ අතරතුර විනිසුරු ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරු අනිල් ගුණරත්න මහතා කියනවා, විශ්‍රාමලත් මහතා කියනවා රටේ මුදල් අමාත්‍යවරයා මූල්‍ය කටයුතු ගැන හොඳ අවබෝධයක් ඇති කෙනෙක් වෙන්න ඕනේ. එහෙම නැතුව ඕනේ විදිහට මේ වැඩ කරන්න බෑ. හොඳ මූල්‍ය අවබෝධයක් තියෙන්න ඕනේ කියලා තමයි එතුමන් කියන්නේ. එහෙම කිව්වේ ශ්‍රී ලංකන් මිහින් ලංකා ජනාධිපති කොමිසමේ සභාපති විශ්‍රාමලත් ශ්‍රේෂ්ඨාධිකරණ විනිසුරු අනිල් ගුණරත්න මහතා තමයි කොමිසමේ සාක්ෂි විභාගයේදී ඊයේ මේ විදිහට ප්‍රකාශ කළා කියලා වාර්තා කරලා තියෙනවා. කේරළ ගංජා තොගයක් සමග මේ විදිහට අර හෙරොයින් අල්ලනකොට කේරළ ගංජා තොගයක් සමග පාතාලේ අංගොඩ ලොක්කාගේ ළඟම ගෝලයා සුරතල් අත්අඩංගුවට අරන් තියනවා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ. ඒ වගේම මම කලින් සඳහන් කරා අර්ජුන රණතුංග මහතා කිව්වා වගේ වාහන වල මේ දඩ මුදල් වැඩි කරනවා කියලා. ඒ පුවත වාර්තා කර තිබෙනවා දිවයින පුවත්පතෙන්. මාර්ක රිය අනතුරු සිදු කරන රියදුරන්ට ඉහළ දඩ කියලා ඇමති අර්ජුන රණතුංග මහතා කිව්වා කියලා තමයි වාර්තා වෙලා තියෙන්නේ.
හෙට අනිද්දාට නිදහස් දිනේ එනවනේ. නිදහස් දිනේ සමරන්න කට්ටිය ලෑස්ති වෙනවා. මේ දවස්වල ගාලු මුවදර පිටියේදී ටෙන්ට් ගහලා මේ අය ලෑස්ති වෙන හැටි, හමුදාවේ ආචාර වෙඩිමුරවලට ලෑස්ති වෙන හැටි අපිට දකින්න ලැබෙනවා. හැබැයි නිදහස හැලුණු ජාතික දින උළෙල ගාලු මුවදරදී කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. පෙබරවාරි 4 වෙනිදාට යෙදෙන 71 වන ජාතික දින උළෙල ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මහතාගේ ප්‍රධානත්වයෙන් ලබන 4 වෙනිදා පෙරවරු 8ට අභිමානවත් ලෙස ගාලු මුවදරදී පැවැත්වෙනවා කියලා තමයි වාර්තා කරලා තියෙන්නේ. තවත් කාරණයක් තියෙනවා. ජිනීවා සමුළුවට යන්න කලින් අපේ අය මේ නාවික හමුදාවේ ඉන්න 11 දිනකට නඩු දානවලු. සමහර වෙලාවට ජිනීවා සමුළුවේදී අපෙන් අහන ප්‍රශ්න වලට බේරෙන්න ඕන නිසා මෙහෙම නඩු දානවද? එහෙම නැත්නම් ඇත්තටම මේ නාවික හමුදාවේ අය වැරදි වලට වැරදිකරුවන් ලෙස මුහුණ පාන්න සිදු වෙලා තියෙනවද කියන කාරණය ගැන අපි මීට වඩා අවධානය යොමු කරන්න ඕනේ. ගිණුම්කාරක සභාවේ සභාපති පුටුව ලසන්ත අලගිය වන්නට ලැබිලා තියෙනවයි කියලා වාර්තා කරනවා. එක්ස්රේ පටල පුවත ගැන වෛද්‍ය සැපයුම් අංශ කරුණු පහදයි කියලත් අද දිවයින පුවත්පත වාර්තා කර තිබෙන ආකාරය අපිට දකින්නට ලැබෙනවා. මිළඟ අපි සූදානම් අද දවසේදී කාටුන් දෙසට අවධානය යොමු කරන්න. අද දවසේ කාටුන් දිහාවට අවධානය යොමු කරොත් අපි මුලින්ම සූදානම් වෙනවා උදේ විමල සිරිගේ කාටුනේ දිහාවට දිවයින පුවත්පතේ. අපිට දකින්න ලැබෙනවා ඔටුවෙක් ඉන්නවා. මේ ඔටුවා කාන්තාරයේ දිගේ ගමන් කරගෙන යනවා. හැබැයි මේ ඔටුව නම් කරලා තියෙන්නේ ඔටුවාගේ බඩ නම් කරලා තියෙන්නේ කුඩු මුදලාලි කියලා. ලොකු බඩක් තියෙන ඔටුවාගේ බඩ කුඩු මුදලාලි නම් එහි තියෙන මොල්ලි දෙක පොලිසිය සහ දේශපාලනය කියලා තමයි අද උදය විමල සිරි කියන්නේ. කුඩු මුදලාලිගේ බඩ ලොකු වෙන්න මොල්ලි දෙකක් තියෙන්නත් ඕනේ. ඒකට පොලිසිය සහ දේශපාලනය තමයි වැදගත් වෙන්නේ. இந்த கார்ட்டூன் இன்றைய திவையின பத்திரிகையின் கார்ட்டூன் எடுத்துக்கொண்டால் நீங்கள் இப்பொழுது பார்த்த அந்த காட்சி ஒரு ஒட்டகம் பாலைவனத்தில் பயணம் செய்கின்றது. அந்த ஒட்டகத்தின் வயிற்றுக்குள் குடு முதலாளி, அதாவது போதைப்பொருள் முதலாளிமார் இருக்கின்றார்கள். அதன் முதுகுப்புறத்தில் 2 சுமை தாங்கிகளாக இருப்பவர்கள் போலீசாரும் அரசியல்வாதிகளும் இந்த குடு முதலாளிகளை பாதுகாப்பாக ஒட்டகத்தின் வயிற்றுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பவர்கள் இந்த போலீசாரும் அரசியல்வாதிகளும் என்பதைத்தான் இது நாங்கள் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி வாயிலாக பேசின விடயம். அவ்வாறான சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த சந்தேகத்தை தான் இப்பொழுது இவர் ஒரு கார்ட்டூனாக இங்கே தந்திருக்கின்றார். අපි දන්නවා මේ දවස්වල රටම වෙලාගෙන තිබෙන ලොකුම ප්‍රශ්නය ගොවින්ගේ ලොකුම ප්‍රශ්නය සේනා දැලඹුවා පෙන්වල දීලා තිනවා කාටුනේ අද දී අයිලන්ඩ් පුවත්පතේ ජෙටීගේ කාටුනින් මේ සේනා දැලඹුවා ලංකාව කන ආකාරය ගොයම නෙමෙයි කන්නේ ලංකාව තමයි කන්නේ කන ආකාරය පෙන්නනවා. හැබැයි සේනා දැලඹුවව නම් කරලා තියෙන්නේ ඩ්‍රග්ස්. අපි දන්නවා මේ පහුගිය දවස් ටිකේම සෑහෙන්න මේ මත්ද්‍රව්‍ය අල්ලගත්තා. ඒ විතරක් නෙමේ මේ ආගම් ભેද ප්‍රශ්න ඇති කරන්න තවත් සමහර උත්සාහ කරනවා. ඒ වගේම වංචා දූෂණ තවදුරටත් සිදු වෙනවා. ඒ වගේම දේශපාලනයනොත් රට විනාශයට පත් වෙනවා කියලා තමයි මේ සේනා දැලඹුවාගෙන් අද පෙන්වා දෙන්න උත්සාහ කරලා තියෙන්නේ. இந்த படைப்புழு பற்றி இப்பொழுது அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த படைப்புழு தான் இது பயிர்களை அளிக்கும் படைப்புழு அல்ல. இங்கே சித்தரிக்கப்பட்டிருப்பது இலங்கையை அரிக்கின்ற படைப்புழுவாக இருக்கின்றது. போதைப் பொருள்கள் மற்றும் சமய தீவிரவாதம், அரசியல், இனவாதம் என்பனவற்றை உள்ளடக்கிய ஒரு ஒரு மோசமான படைப்புழுவே இப்பொழுது இலங்கை முழு நாட்டை மறைத்து கொண்டிருப்பதாகத்தான் இந்த கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. මේ පවතින දේශපාලන තත්ත්වයේ සමහරු කියනවා අපිට ජනාධිපතිවරණයක් ඕනේ කියලා. හැබැයි අනිත් පැත්තේ අය කියනවා අපිට නම් ඕනේ පළාත් සභා ඡන්දයක් කියලා. මේ ඒ විදිහට කියන්නේ කවුද කියලා අද කාටුනෙන් පෙන්වා දී තිබෙනවා. දාසගේ කාටුනෙන් බිත්තියක දෙපැත්තට වෙලා ඉන්නවා ජනාධිපතිතුමා සහ අගමැතිතුමන්. එතකොට ජනාධිපතිතුමන්ගේ පැත්තට බිත්තිය කඩාගෙන ප්‍රහාරයක් එල්ල කරමින් කියනවා ජනාධිපතිවරණයක් අපිට ඕනේ කියලා අගමැතිතුමන් කියනවා. එතකොට ජනාධිපතිතුමන් බිත්තිය කඩාගෙන අනිත් පැත්තට ගිහිල්ලා කියනවා පළාත් සභා ඡන්දයයි අපිට ඕනේ ජනාධිපතිවරණය නෙවෙයි කියලා. இந்த நாட்டில் இப்பொழுது வளமையாக இருந்து வருகின்ற பிரச்சனை அதுவா இதுவா அவரா இவரா என்ற கேள்விகள் இப்பொழுது மத்தியில் அதிகம் எழுந்திருக்கின்றன. இப்பொழுது சுதந்திர தினத்தை எடுத்துக்கொண்டால் அது சுதந்திர தினமா தேசிய தினமா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பொன்றில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டு சுவாரஸ்யமான வாதங்கள் சென்றிருக்கின்றன. இப்பொழுது ஜனாதிபதியை நோக்கி வீசப்படுகின்ற தாக்குதல் ஜனாதிபதி தேர்தலாக இருக்க வேண்டும் என்ற பந்து அவரை நோக்கி வீசப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பிரதமரை நோக்கி பலாத் சபா, அதாவது மாகாண சபை தேர்தல்கள் தான்
முதலில் வர வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோதல்களில் நாட்டின் இரு தலைவர்களும் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருப்பதைத்தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது. ඒ විදිහට අද දවසේදී අපගේ වැඩසටහන නිමා කරන්න කාලයක් ඇවිල්ලා තියෙනවා. හෙට දවසේදීත් මේ විදිහට පුවත්පත්වල වාර්තා වෙලා තිබෙන්නේ ප්‍රවෘත්ති මොන ආකාරයෙන්ද කියන සම්බන්ධයෙන් විග්‍රහයන් සහිතව ඔබ හමු වීමට බලාපොරොත්තු වෙන සිටිනවා. දවසේදී වැඩසටහන ඉතාමත් හොඳින් කරගෙන යාමට සහාය ලබා දුන් නිෂ්පාදකවරයා, කැමරා මහතුන්, ඒ වගේම වේශ නිරූපණ ශිල්පීන් ඇතුළු සියලුම දෙනා මතක් කරන ගමන් නෞෂාද් මහත්මයාටත් බෙහෙවින්ම ස්තුතිවන්ත වෙනවා අද දවසේදී විග්‍රහයන් ඉදිරිපත් කිරීම සම්බන්ධයෙන්. හෙට දවසේදීත් හමුවෙමු මේ විදිහටම මේ වෙලාවටම. ඔබට සුබ දවසක්.